நாம ஆவலோடு எதிர்பார்த்த தீபாவளி வந்துருச்சு. தரமான பட்டாசுகளை குறைவான விலையில எங்க வாங்கலான்னு தானே யோசிக்கிறீங்க? அதுக்கு தான் இருக்குல்ல நம்ம சிவகாசி சேந்தன்குரு பட்டாசு கடை. 3000 ரூபாய், 4000 ரூபாய், 5000 ரூபாய் மதிப்பில் உள்ள காம்போ பட்டாசுகளை வாங்கி இந்த தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்க. முன்னணி நிறுவனங்களின் பட்டாசுகள் உட்பட அனைத்தும் 80% தள்ளுபடி விலையில. பட்டாசுகளை ஆன்லைனில் சேந்தன்குரு கிராக்கர்ஸ்.com ஆர்டர் பண்ணலாம். கடைக்கே நேரடியா வந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சேந்தன் குரு பட்டாசு கடை, பேர்நாயக்கன்பட்டி சாலை, தாயில்பட்டி, சிவகாசி இந்த முகவரிக்கு வந்துருங்க. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு. சென்னையில இருக்கக்கூடிய டிஜிபி அலுவலகத்துக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. அந்த மெயில்ல சீமான் அவர்களுடைய வீட்டுல வெடிகுண்டு இருப்பதாகவும் இன்னும் சற்று நேரத்துல வெடிகுண்டு வெடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் அந்த இமெயில்ல வந்திருக்கு. இப்ப சைபர் கிரைம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த இமெயில் அனுப்புனது யாரு அப்படிங்கிற தீவிரமான சோதனையில ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீமான் அவர்களுடைய வீட்டுக்கு போய் சோதனையும் போட்டு பார்த்திருக்காங்க. வீட்டுல ஒண்ணுமே சிக்கல. இப்ப நமக்கு என்ன ஒரு கேள்வி ஏற்படுது அப்படின்னா, தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியல்ல தனக்கென்று ஒரு அரசியல் அங்கீகாரம் வேண்டும், தனக்கென்றுன்னு சொல்வதை விட தமிழர்களுக்கென்று ஒரு அரசியல் அங்கீகாரம் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. தொடர்ச்சியாக எல்லா தேர்தலையும் தனித்து களமாடுறாங்க. சீமான் அவர்களை எந்த விதமான சூழ்நிலையிலும் அரசியல் இருந்து அப்புறப்படுத்த முடியல. என்னென்னமோ அவதூறுகள் பேசி பார்த்தாங்க, என்னென்னமோ குற்றச்சாட்டுகள், பொய் குற்றச்சாட்டுகள், பல நடிகைகளை வைத்து சீமான் மேல பாலியல் வழக்கு, இப்படி பல சம்பவங்களை தொடர்ச்சியாக இந்த திராவிடம் பேசக்கூடிய எச்சத்தனமான சில பொறுக்கிகள் இவ்வளவு வேலைகளை பார்த்தாங்க. அப்படிலாம் இருந்துமே அரசியல்ல இருந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக சீமான் அவர்கள் வளர்ந்து நிற்கிறார். 2016 தேர்தலில் போட்டியிடும் போது சீமான் எல்லாம் ஒரு பெரிய ஆளாப்பா, நாம் தமிழர் கட்சி எல்லாம் ஒரு பெரிய கட்சியாப்பா, அதிகபட்சம் இந்த தேர்தலை தாங்குமா அப்படின்னு நினைச்சாங்க. அப்புறம் 19 போட்டியிடும் போது போன தேர்தலில் ஏதோ 1.1 வாங்கிட்டாங்க, அதனால 2019 போட்டிடுறாங்க, மத்தபடி எல்லாம் கட்சி காணாம போயிடும், நாம் தமிழர் கட்சி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. 21 போட்டியிடும் போது கூட பெரிய அளவுலாம் சீமான போன டைம் 1.1 வாங்கினாரு, அதை கூட இப்ப வாங்க மாட்டாரு அப்படிலாம் நினைச்சாங்க. இப்படிலாம் இருந்த இந்த சூழல்லாம் மாத்தி 2024 பாராளுமன்ற தேர்தலில் 8.22 விழுக்காடு வாக்குகளே வாங்கிட்டாங்க. இப்ப சீமான் அவர்களை 10 சீட்டுக்கோ 20 சீட்டுக்கோ 30 சீட்டுக்கோ இல்ல ஒத்த சீட்டுக்கோ கூட்டணிக்கு கூப்பிட முடியாது. கூப்பிட்டாலும் அவர் வரமாட்டாரு. ஏன்னு சொன்னா அவருக்கென்று ஒரு தனித்த அடையாளம் இருக்கு, தனித்த குணம் இருக்கு. இப்ப எப்படி புலி தனித்தே வேட்டையாடுமோ அதே போல நாம் தமிழர் கட்சி தேர்தலில் தனித்தே போட்டியிடும். ஒத்த சீட்டு மட்டும் இல்லடா, மொத்த சீட்டு என்னதுதான், 234 தொகுதியும் தமிழர்களுக்கானது, அதுவும் நாம் தமிழர் கட்சிக்கானதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக தேர்தலில் தனித்தே களமாடிட்டு இருக்காரு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள் அதிகரித்து கொண்டே போகக்கூடிய இந்த சூழல்ல நிறைய புரளிகள்லாம் கிளம்புனது. சீமான் பிஜேபியோட பிடிஎம், சீமான் திமுக பிடிஎம்மா மாறிட்டாரு, சீமான் முத்து அவர்களுடைய இறப்புக்கு பின்னால திமுக முகமா செயல்படுறாரு, சீமான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பிரச்சார கூட்டத்துல 41 பேர் பலியானாங்க, இந்த சம்பவம் சிபிஐக்கு போகும்போது சீமான் அதெல்லாம் சிபிஐக்கு எல்லாம் போகக்கூடாதுன்னு பேசியிருக்காரு, அவர் பாத்தீங்களா திமுக மாரி ஆயிட்டாரு அப்படின்னா பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. கடந்த காலங்களிலேயே சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று ரொம்ப தெளிவாக மாநில சுயாட்சி என்பது நமக்கு இருக்கணும், அந்த உரிமை நமக்கு இருக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக அண்ணன் சீமான் பேசிய காணொலிகள் நிறைய இருக்கு. பார்க்காத தற்கூறிகள்லாம் அதை போய் பாத்தீங்கன்னா அதுக்கான விளக்கமும் கிடைக்கும். அவர் எந்த ஒரு இடத்துலயுமே சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு பேசிட்டு இன்னைக்கு வேண்டாம் அப்படின்லாம் பேசல. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து சிபிஐ விசாரணை என்பதை தேவையற்ற ஒன்றுதான் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது சீமான் அவர்களை எப்படியாவது நம்ம கூட்டணியில கொண்டு வந்துடணும், சீமான் அவர்களை இந்த கூட்டணியை கொண்டு வந்துடணும், சீமான் அவர்கள் அந்த கூட்டணிக்கு போயிடணும், சீமானுக்கு துணை முதல்வர் தரன்னு பேசுங்க. சீமான் 8.22 விழுக்காடு வாக்குகளை வச்சிருக்காரு, கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகள் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல நம்ம சீமானோட கூட்டணி இருந்தோம்னா நமக்கு ஒரு வலிமையான ஒரு ஆட்சியை நம்ம அமைக்கலாம் அப்படின்னு பல கட்சிகள் பலவிதமான திட்டம் போட்டுக்கூடிய அதே சூழல்ல 234 தொகுதிகளில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை கிட்டத்தட்ட 120 தொகுதிகளுக்கு மேல சீமான் அவர்கள் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி தன்னிச்சையா களமாடிட்டு இருக்காரு. அந்த தொகுதியுடைய வேட்பாளர்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது சீமான் இந்த தேர்தல்ல ஒரு பெரிய ஓட் பேங்க் வாங்கிடுவாரு. சீமானுக்கு என்று ஒரு பெரிய ஓட் பேங்கர்ஸ் உருவாயிட்டாங்க. இப்ப இளைய சமுதாய பிள்ளைகள், குறிப்பா முதல் வாக்காளர்கள் எல்லாம் சீமான் பக்கமே போயிடுறாங்க. அதனாலதான் சீமான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் வாக்குகளை அதிகமாக்கிட்டே போறாரு. அது மட்டும் இல்லாம அவரு எந்த கட்சிகளோடும் கூட்டணிக்கு போகல. இதை பார்க்கக்கூடிய பொதுசன மக்கள் தேர்தலுக்கு மட்டுமே அரசியல் செய்யாம வருஷத்துல 365 நாளும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் இனத்துக்கும் உண்மையாக இங்க இயற்கை வளங்களோ எதுவும் கொள்ளடிக்கப்பட்டாலும் முதல் ஆளாக சீமான் தான் களத்துல வர்றாரு. இப்ப வீடு ஆக்கிரமிப்புன்னு சொல்லி வீடுகளை இடிக்கிறாங்களா, அங்க சீமான் தான் நிக்கிறாரு. மலைகளை விட்டுறாங்களா, சீமான் தான் நிக்கிறாரு.
மழை வெள்ளம் வருதா சீமான் தான் வந்து நிக்கிறாரு. ஏதாவது ஒரு பிரச்சனையா சீமான் தான் முதல் ஆளா வந்து நிக்கிறாரு. சமீபத்துல கரூர்ல நடந்த 41 உயிர்கள் பலியான போது கூட உடனடியாக சீமான் போய் களத்துல இருந்து அந்த இறந்து போனவங்களுடைய குடும்பங்களுக்கு ஆறுதல் சொன்னாரு. இப்படி எல்லாத்துக்குமே சீமான் பேசுறாரு. மரத்துக்கு பேசுறாரு, மாட்டுக்கு பேசுறாரு, மலைக்கு பேசுறாரு, மண்ணுக்கு பேசுறாரு, அருவிக்கு பேசுறாரு, குளத்துக்கு பேசுறாரு, நீருக்கு, எல்லாத்துக்குமே சீமான் பேசுறாருப்பா. அப்ப சீமானே ஒரு சமுதாயமே, அந்த இளைய சமுதாயமே உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு. சீமான் வந்து ஒரு சாதியத்தின் தலைவனாக வந்துருவாரு. இப்போ அப்படின்னா திருமாவளவன் அப்படின்னா ஒரு சாதியோட தலைவர், அன்புமணி அப்படின்னா ஒரு சாதியோட தலைவர், தனியரசு அப்படின்னா ஒரு சாதியோட தலைவர், வேல்முருகன் அப்படின்னா ஒரு சாதியோட தலைவர், கருணாஸ் அப்படின்னா ஒரு சாதியினுடைய தலைவர், ஜான் பாண்டியன் அப்படின்னா ஒரு சாதியினுடைய தலைவர் அப்படின்னு ஒரு சாதிய முத்திரைகள் தமிழர்கள் மேல குத்தப்பட்டுட்டே இருந்துச்சு. ஆனா தமிழ் சமூகத்துல பிறந்த சீமான் மேல மட்டும்தான் எந்த சாதிய முத்திரையும் குத்தப்படல. அனைத்து சாதியினுடைய வாக்குகளையும் பெறக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. இப்ப ஒரு குறிப்பா ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்ப வன்னியர்கள் ஒரு தேர்தலில் வந்து போட்டியிடுறாங்க அப்படின்னா அந்த தொகுதிகளை வந்து பெரும்பான்மையாக பறையர் மக்களுடைய வாக்குகள் இருக்குன்னா வன்னியர்கள் போட்டிட்டாங்கன்னா பறையர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, பறையர்கள் போட்டிட்டாங்கன்னா வன்னியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இப்ப தேவேந்திரர்கள் போட்டிட்டாங்கன்னா தேவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, தேவர்கள் போட்டிட்டாங்கன்னா தேவேந்திரர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இப்படின்னு ஒரு சூழல் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் அடிச்சு நொறுக்கி உடைச்சி நான் ஒரு பறையர் சமூகத்தினுடைய சமுதாயத்தை சார்ந்த ஒருவரை நான் தேர்தலில் நிப்பாட்டுறேன் அப்படின்னா பல்லரு, தேவரு, தேவேந்திரரு, கோனாரு, உடையாறு, எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் ஓட்டு போடுவாங்க. அதே போல ஒரு இஸ்லாமியரை நாங்க வேட்பாளர் நிப்பாட்டினாலும் சரி, அனைத்து சமுதாய மக்களும் ஓட்டு போடுவாங்க. நான் ஒரு கிறிஸ்தவரை வேட்பாளர் நிப்பாட்டினாலும் சரி, அனைத்து சமூகமும் ஓட்டு போடுவாங்க. ஏனென்றால் சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு தமிழ்நாட்டு அரசியல்ல முதலாக மேடைதோறும் முழங்கிய ஒரு நபர் சீமான் தான். அப்படிப்பட்ட சீமான் இன்னைக்கு தேர்தல்ல ஒரு பெரிய ஐக்கானா, தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக உருவாயிட்டு இருக்காரு. சீமான் மேல பல அவதூறுகளை அள்ளி பூசினாங்க. நீங்க ஒரு விஷயம் பாருங்க, இந்திய அரசியல்ல ஒரு அரசியல்வாதி மேல இவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சி, இவ்வளவு பழிவாங்குதல் நடந்திருக்கு அப்படின்னா அது சீமானை தவிர்த்து வேற எந்த அரசியல்வாதி மேலையும் நடந்திருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு திட்டமிட்டு சீமானை ஒழிக்கணும், அழிக்கணும், வீழ்த்தணும்னு துடிச்சிட்டு இருக்க ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு மத்தியில திரும்ப திரும்ப சீமான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாரு, நான் வீழ்த்துவதற்கு ஒத்த ஆள் இல்லடா, மொத்த ஆளு, இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு என் ஆளு, முடிஞ்சா நீ என்னை தொட்டுப்பாரு, முடிஞ்சா என்னை வீழ்த்திப்பாரு அப்படின்னு சொல்லி சீமான் களத்துல இறங்கி அடிச்சு தோசை பண்ணிட்டு இருக்காரு. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய பிம்பத்தை கிரியேட் பண்ண போறாங்க. ஒரு பெரிய எப்படி சொல்றதுன்னா ஒரு ஏதாவது ஒரு எப்படி சொல்றது ஒரு அதிர்வலைகள் ஏற்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு 2026 தேர்தலில் எதிர்பாராத அளவுக்கு நாம் தமிழர் கட்சி பெரிய அளவுக்கு அந்த ஓட் பேங்க் வாங்க போறாங்க. அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள், குறிப்பாக சீமான் அவர்கள் இந்த சட்டமன்றத்துல தேர்தலுக்கு உள்ள போறாரு. ஏற்கனவே அண்ணன் சொல்லிட்டாரு, என்னுடைய சொந்த மண்ணில தான் இந்த முறை போட்டி அப்படிங்கும்போது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தொகுதியில தான் சீமான் அவர்கள் போட்டியிட போறாரு. அதற்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த மனவீரர் நாள், அதுக்கப்புறம் வந்து தலைவர் பிறந்த நாள், இப்படி அடுத்து நீர்களின் மாநாடு, இப்ப ஏற்கனவே வந்து மலைகளின் மாநாடு இதெல்லாம் போட்டிருக்காங்க. இப்ப வந்து கடல் மாநாடு, இப்படி ஒவ்வொரு மாநாடுகளாக போட்டுட்டு இருக்காரு சீமான். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல உளவுத்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீமான் வந்து மாடுகளுக்காக, மரங்களுக்காக, கடலுக்காக, நீருக்காக பேசுறாரு. மக்கள் அவரை கணிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க வேணா இணையதளங்கள்ல வந்து ஒரு இதை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன அப்படின்னா சீமானுடைய மாநாடுகள் எல்லாம் ட்ரோல் பண்ற அளவுக்கு. ஆனா சீமான் வந்து பனைமரம் ஏறி பனைய இது கல் இறக்குனாருன்னா உடனே அது சாதியத்தினுடைய குறியீடுன்னு சொல்லி ஒரு சில எச்ச பேசுது. ஆனா பனைமரத்தை வெட்டுனா அந்த எச்சதான் போய் முதல்ல ஏங்க பனைமரத்தெல்லாம் வெட்டுறீங்கன்னு கேக்குது. என்னடா இது உங்க நியாயம், எனக்கு ஒண்ணும் புரியல. அப்ப என்னன்னா ஆடு மாடு மேய்ச்சாலே அது ஒரு குலத்தொழில் அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்கான். இன்னும் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு முடித்திருத்தும் மருத்துவர்கள் மட்டும்தான் அந்த தொழிலை பாக்குறாங்கன்னு கேட்டா இல்ல. இன்னைக்கு சென்னை போன்ற பெரிய பெரிய நகரங்களுக்கு போனா முழுக்க முழுக்க வடநாட்டுக்காரன் வரான். புரோட்டா போடுறதுக்கு நிறைய பேர் இருக்கான், சமையலுக்கு நிறைய பேர் இருக்கான், ஆடு மாடு மேய்க்க நிறைய பேர் இருக்கான், அவ்வளவு பேர் இருக்கான். அப்ப குலத்தொழிலை ஊக்குவிக்கிறேன்னு சொல்வதெல்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். நீங்க என்னத்தை வேணாலும் கத்தி புலம்பி கதறிக்கிட்டு நின்றாலும் சீமானுடைய ஓட் பேங்க் என்பது ஒவ்வொரு தேர்தலுக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இவ்வளவு நாள் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது தன் கட்சியினுடைய அங்கீகாரத்திற்காக. அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்து விட்டது, ஒரு சின்னம் கிடைத்து விட்டது. ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு சின்னம் கொடுப்பாங்க. ஆனா இந்த தேர்தல்ல அவருடைய முகத்தையே வரைந்து ஒரு சின்னமாக பெற்று விவசாய சின்னத்தை பெற்றிருக்காங்க. இந்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சு. ஆனா இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுவது இந்த 2026 தேர்தலை வெல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் களம் காண்றாங்க. அந்த சூழலை தமிழ்நாட்டு மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு உருவாக்கி கொடுப்பாங்க அப்படின்னு பல தகவல்கள் உளவுத்துறையின் மூலமாக ஆளும் கட்சிக்கு சென்று கொண்டே இருக்கிறது. இதனால ஆளும் கட்சி தன்னுடைய கூட்டணி பலத்தை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட செயல்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எப்படியாவது சீமானை வந்து இந்த தேர்தல்ல
ஏதாவது ஒண்ணு சொல்லணும். சீமான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல்ல வந்து இந்த சமூகத்தினரை தப்பா பேசிட்டாரு. இப்ப அருந்ததியர்களை வந்து தப்பா பேசிட்டாருன்னு ஒரு பக்கம் காணொலியை போட்டு வீடியோ போட்டு பரப்பி விடுவாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இஸ்லாமியரை பேசிட்டாருங்கம்மா, இன்னொரு பக்கம் கிறிஸ்தவரை பேசிவிட்டாருங்க அப்படின்னு கிளப்பி விட்டுருவான். ஆனா அதே போலதான் சில குற்றச்சாட்டுகளை சீமான் மேல தொடர்ச்சியா பூச்சிக்கிட்டே இருப்பான். எந்த பூச்சுமே எடுபடல இந்த புலிக்கு முன்னால அப்படிங்கிறது போல இந்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா அடிச்சு உறுதியாக சட்டமன்றத்துக்குள்ள போக போறாங்கிற செய்தி கேட்டதுல இருந்தே சீமான் அவர்கள் மேல ஏதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சியை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலே இருக்காங்க. அதனால நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கு தொடர்ச்சியாக இந்த மாதிரியான பல மிரட்டல்கள் வந்துட்டு இருக்கு. அவருடைய உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாயிட்டு இருக்கு. ஏன்னா 10க்கு 10 அறையில் நடந்துட்டு இருந்த அந்த தமிழ் தேசிய கூட்டத்தை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்துக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு அப்படிங்கிறத நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. அதற்காகவே நாம் தமிழர் கட்சியோடு தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உறுதுணையாக நிக்கிறாங்க. இந்த நேரத்துல சீமான் அவர்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதனால நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தேவையாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் இந்த தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுக்கு மற்ற கட்சிகள் எல்லாருமே பயப்படக்கூடிய அளவுக்கு, நடுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை செய்ய போறாரு. அதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.